ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிற சாமி. ஸோ கொஷின் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஹூ ட்ரிங்க்ஸ் வாட்டர், தண்ணி யார் குடிச்சது அப்படின்னு கேட்குறாங்கப்பா. ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் இங்கே இருக்குது. சின்னு இஸ் த ஒன். சின்னு தானேப்பா தண்ணி குடிக்கிறேன். அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? சின்னு இஸ் த ஒன் ட்ரிங்கிங் வாட்டர். சின்னுங்கிற ஒருத்தன் தண்ணி குடிக்கிறான். ஸோ ட்ரிங்க்ஸ் வாட்டருங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், குடிச்சிட்டு இருக்கிறாங்க, அதனால ட்ரிங்கிங் வாட்டர்னு மாற்றுறோம். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், வாட் டஸ் அஃப்ரீன் டூ? அஃப்ரீன் யார் சாமி? இதாக இருக்குது அஃப்ரீன். ஓகே, அஃப்ரீன் என்ன பண்ணிட்டு இருக்கா? செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் இங்கே இருக்கு. அஃப்ரீன் இஸ் ஸ்டாண்டிங் பை த ப்ளூ பின் அப்பியரிங் டு புட் ட்ராஷ் அவே. அஃப்ரீன் ஸ்டாண்டிங் நின்றுட்டு இருக்கா பை த ப்ளூ பின், டஸ்ட்பின். ப்ளூ கலரில் இருக்கிற பின்னுன்னா அது குப்பை தொட்டி. ஓகே, ப்ளூ கலரில் இருக்கிற பின்னுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறா. அப்பியரிங் தோற்றம் அளிக்கிறா. எப்படின்னு சொன்னால் டு புட் ட்ராஷ் அவே. ட்ராஷ் அவேன்னா குப்பையை உள்ளே போடுற மாதிரி நின்றுட்டு இருக்கிறா அஃப்ரீன் அப்படின்னு சொல்லிடுறோம். தேர்டு கொஸ்டின், வாட் டஸ் அனு ஹேவ்? அணு கிட்ட என்ன இருக்கு? அணு கையில் என்ன இருக்கு? ஒரு பால் வச்சிருக்கா இல்லையா சாமி? அதை நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். இங்கே இருக்கு, அனு ஹேஸ் அ பால் இன் ஹர் ஹேண்ட். அவள் கையில் பால் வச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறது எப்படி சொல்கிறோம்? அனு ஹேஸ் அ பால் இன் ஹர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்த கொஸ்டின், ஹூ டேக் ஸ்நாக்ஸ் ஃப்ரம் பேக்? பேக்ல இருந்து யார் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு இருக்கிறது? டேனி. டேனி இஸ் டேக்கிங் ஸ்நாக்ஸ் அவுட் ஆஃப் த பேக். இப்போ நம்ம இந்த இடத்துல டேனி மாத்திரம் போட்டால் போதும், மிச்சம் எல்லாம் அப்படியே இருக்கு. டேனி இஸ் டேக்கிங் ஸ்நாக்ஸ் ஃப்ரம் த பேக். இவ்வளவு எழுதுனா கூட போதுமானது. அடுத்தது, வாட் டஸ் டூ யூ சீ இன் த பிக்சர்? இந்த பிக்சரில் இது போக வேறு ஏதாவது நீ பார்க்குறியா அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் இது ஃபோர்த்து கொஷின். இது ஒன்றுடாமா. இது அஃப்ரீன் தானே செகண்ட் கொஸ்டின். அணு செகண்ட் கொஸ்டின். அணு செகண்ட், அஃப்ரீன் செகண்டு, அணு தேர்டு, டேனி ஃபோரு. ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் இங்கே இருக்குது. இன் அடிஷன் டு த சில்ட்ரன் தேர் இஸ் அ டாக், மேட், ட்ரீஸ் அண்ட் ஆல்தோ சன். அது போக இவங்க போக யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சன்னு. ஓகே, ஒரு ட்ரீ இருக்குது, ஒரு கேட் இருக்குது, மேட்டு போட்டிருக்காங்க. இது எல்லாமே அந்த பிக்சரில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன, ஹூ கம்ஸ் அவுட்? யார் வெளியே வர போகிறாங்க இந்த ஈவினிங்? ஈவினிங்னா சாயங்கால நேரம். அனு பிளேஸ் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் இன் பிளே கிரவுண்ட். பிளே கிரவுண்டில் விளையாட்டு மைதானத்தில் அனு பிளேஸ் யார் கூட விளையாடிட்டு இருக்கிறா? வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ், அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கிறா. அனு ஹேஸ் அ பால். அணுக்கிட்ட ஒரு பால் இருந்துச்சு. சி த்ரோஸ் இட் டு ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அதை த்ரோ பண்ணுறா, எரியறா, அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட த்ரோ பண்ணுறான். டேனி கேட்ச் இட். டேனி அந்த பாலை கேட்ச் பண்ணுறான். ஹீ த்ரோஸ் இட் அப். கேட்ச் பண்ணி அவன் என்ன பண்ணுறான்? அடுத்த ஆளுக்கு த்ரோ பண்ணுறான், எரியறான். சின்னு ட்ரைஸ் டு கேட்ச் த பால், ஹி மிஸ் இட். சின்னு இவன் தான் டேனியாக இருக்குது, தாங்க ப்ளூ போட்டிருக்கிறது தான் டேனியாக இருக்குது. டேனி என்ன பண்ணிடுறான்? அந்த பாலை கேட்ச் பண்ணி சின்னுவுக்கு அனுப்புகிறான். சின்னு என்ன பண்ணிட்டான்? மிஸ் பண்ணிட்டான், மிஸ்ட் இட். த பால் பவுன்ஸ் அண்ட் ரோல். பவுன்ஸ் ஆகி அது என்ன பண்ணுது? ரோல்னா உருண்டுட்டு ஓடுது. அடுத்தது அது என்னடாமா? அடுத்தது என்ன? அஃப்ரீன் ரன்ஸ் ஆஃப்டர் இட். அஃப்ரீன் அந்த பாலுக்கு பின்னாடி ஓடுறா. த பால் கோஸ் அவே. ஓடி போகுது. they லுக் அரவுண்ட். அவங்க தேடி பார்க்குறாங்க, எல்லா பக்கமும் பாலை தொலாவுறாங்க. பிஹைண்ட் த ட்ரீ. எங்கே? மரத்துக்கு பின்னாடி. அண்டர் த மேட்ச். பாய்க்கு பின்னாடி. ஆன் த கிரவுண்ட். கிரவுண்டுக்கு மேலே. நியர் த வால். எங்கே? சோத்துக்கு பக்கத்தில் எல்லாம் தொலாவுறாங்க. த பால் இஸ் நவ்வேர். ஆனால் அந்த பால் எங்கே? இப்போ they hear a sound of the bush. புஷ்க்கு பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு சத்தம் வருது. they look at each other. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. can we guess what will happen next? color it. அடுத்தது என்ன வருமோ அதை கலர் பண்ண அப்படிங்கிறாங்க. சடன்லி எ பப்பி கம்ஸ். ஒரு பப்பி, ஒரு குட்டி நாய் வெளியே வந்துச்சு. எங்கேருந்து? அவுட் ஆஃப் த புஷ்ன்னு என்ன தங்கம்? புதருக்குள்ளேருந்து ஒரு குட்டி நாய் வெளியே வருது. த பப்பி வேக்ஸ் இட் டெய்ல்ஸ். அது என்ன பண்ணுதுன்னா, வேக்னா ஆட்டுறது. அதோட டெய்லை அது ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு. த பால் இஸ் இன் இட்ஸ் மவுத். இந்த பால் அதோட வாயில் இருந்துச்சு. எவ்ரி ஒன் லாஃப். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? சிரிக்கிறாங்க. they play again. the puppy joins them. மறுபடியும் எல்லாரும் ஒன்று கூடி விளையாடுறாங்க. இப்போ யாரும் சேர்ந்துக்கிட்டாங்க? அந்த பப்பியும் சேர்ந்துக்குச்சு. அடுத்தது ப்ராக்டிஸ் டைம். why did the puppy take the ball
டாக் அபவுட் இட். ஏன் அந்த பப்பி வந்து பாலை எடுத்துக்கிச்சு, அது வந்து நானும் விளையாடணும், ஐ வாண்ட் டு பிளே, ஐ லைக் த பால், எனக்கு பால் பிடிச்சிருக்கு, இட் இஸ் மை டாய், அது என்னோட பொம்மை, இட் இஸ் ஃபன், அது ஃபன்னாக இருக்கும், ஐ வாண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், ஐ ஆம் ஹங்க்ரி அப்படிங்கிற காரணத்துக்காக அது என்ன பண்ணுது, அந்த பாலை எடுத்துக்கிச்சு. சே ரீட் பண்ணிட்டு சொல்லு. ஹேஸ் ஹெர், ஹெச்இஆர் ஹெர், ஃப்ரம் கேட்ச், கேட்ச்னா பிடிக்கிறது, த்ரோ எறிகிறது, ரன் ஓடுறது, மிஸ் பண்ணிடுறது தவற விடுதல், ஹோம் வீடு, நியர் பக்கத்தில், லுக் பார்க்குறது, அவுட் வெளியே, பவுன்ஸ் இதை பிடிக்க முடியாமல் ஓடுறது, அவேனா அந்த பக்கம். சரியா சாமி? ஸோ ரைட் த கரெக்ட் வேர்ட்ஸ் இன் த பாக்ஸ் ஃப்ரம் த வேர்ட் வால். வேர்ட் வார்டில் இருந்து எடுத்து கரெக்டான வேர்ட்ஸை போடுங்கிறான். இந்த பாப்பா என்ன பண்ணுறாங்க, எறிகிறதுக்கு த்ரோ. இந்த பையன் என்ன பண்ணுறான், பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் கேட்ச். இவன் என்ன பண்ணிடுறான், கேட்ச் பிடிக்கல, மிஸ் பண்ணிடுறான், தவற விட்டுறான், மிஸ். அடுத்தது என்ன பண்ணுது, அது இந்த கோட்டை விட்டு வெளியே போயிடுது, கோட்டுக்கும் வெளியே போகிறது பவுன்ஸு. அடுத்தது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க, ரன். அது என்ன பண்ணிடுச்சு, வெளியே போயிடுச்சு. சரியாடாமா? இது அழிச்சிடலாம், உனக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைண்ட் இட், மை ஆர், ஃபைண்ட் இட், ஷோ இட். ஃபைண்ட் பண்ணு, ஷோ பண்ணு. வேர் இஸ் த பேப்பர் போட்? பேப்பர் போட் எங்கடா தங்க இருக்குது, இதுதான் பேப்பர் போட். இட் இஸ் நியர் த வால். பேப்பர் போட் எங்கே இருக்குது, வாலுக்கு பக்கத்துலங்கிறதுக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம், நியர். ஓகேயா? அதுதான் இங்கே சொல்லி கொடுத்துருப்பாங்க. டிக் த கரெக்ட் சென்டென்ஸ். இங்கே வந்து வால்னா சுவருக்கு பக்கத்தால் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம நியரை யூஸ் பண்ணணும். த பால் இஸ் நியர் த வால். சரியாடா தங்கம்? அப்போ நம்ம எதை டிக் பண்ண வேணும், த பால் இஸ் நியர் த வால். அடுத்தது த பப்பி இஸ் பிஹைண்ட் த புஷ். புஷ்ஷுக்கு பின்னாடின்னு சொன்னால் பிஹைண்ட். பப்பி இஸ் அண்டர் த புஷ். அண்டர்னா உள்ளன்னு அர்த்தம். த பப்பி இஸ் ஆன் த புஷ். ஆன்னா மேலேன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பிஹைண்ட், புஷ்ஷுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஸோ தட் த பப்பி இஸ் பிஹைண்ட் த புஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். டைம் டு ரைட். இது வந்து எழுதுறதுக்கான நேரம். ஜாயின் த டாட்ஸ் டு ரீச் த எண்ட். பார்த்தீங்கன்னா இந்த டாட்ஸ் எல்லாம் ஒன்று சேரி எண்டுக்கு போ. இப்போ எண்டுன்னு சொன்னால் நம்ம என்ன தங்க வைக்கணும், ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இதைத்தான் நம்ம ஃபுல் ஸ்டாப்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சென்டென்ஸ் முடியுதுன்னு சொன்னால் அங்கே நாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஏண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது இங்கே பாரு, இந்த ஃப்ராகுனா தவளை என்ன பண்ணுது, இப்படியே துள்ளி குதிச்சு முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல முடியுதுங்கிறது நம்ம என்ன தங்க பண்ணணும், ஃபுல் ஸ்டாப் வச்சு காமிக்க வேணும். ஃபுல் ஸ்டாப் வந்துடுச்சுன்னா என்னன்னு அர்த்தம், வாட் இட் மீன்ஸ் இட் இஸ் கம்ப்ளீட்டட், முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு ப்ராசஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போது முடிகிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஃபுல் ஸ்டாப்பை யூஸ் பண்ணணும். சர்க்கிள் டூ டிஃப்ரென்ஸ் இன் த பிக்சர் அண்டு சென்டென்ஸ். 2 டிஃப்ரென்ஸ் இதில் காமி அப்படிங்கிறாங்க தங்கம். இதில் பாரு, ஐ இருக்குல்ல, ஒரு வரியுடைய ஆரம்பத்தில் எப்போவுமே கேபிட்டல் லெட்டர் போட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ நம்மளோட பெயர் இருக்குது அர்ஜுன் அப்படின்னா கேபிட்டல் ஏ தான் போடணும். ராஜா அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் ஆர் தான் போடணும். கலான்னு சொன்னால் கேபிட்டல் கே தான் போடணும். ஒரு வேர்டோடைய ஆரம்பத்தில், ஒரு சென்டென்ஸுடைய ஆரம்பத்தில் நம்ம கேபிட்டல் போட்டு தான் ஆரம்பிக்க வேணும். முடிகிற இடத்துல ஃபுல் ஸ்டாப் போட வேணும். அந்த நாலேஜ் இங்கே சொல்லித்தராங்க. த மங்கி ரன்ஸ் ஃபாஸ்ட். இந்த போடணுமா, இந்த போடணுமானா ஃபஸ்ட்டு ஒன் தான் போடணும். கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். எது கேபிட்டல் லெட்டர், இது கேபிட்டல் லெட்டர், இது ஸ்மால் லெட்டர். இப்போ இந்த டீயை தான் நம்ம வந்து குறிக்க வேணும். இது கேபிட்டல் லெட்டர், இது வந்து ஸ்மால் லெட்டர். அப்போ இதைத்தான் நம்ம குறிக்க வேணும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து இந்த ஓகேயா, தான் இங்கே வந்து ப்ராப்ளம். இந்த இங்கே என்ன ப்ராப்ளம்னா டீ தான் இங்கே ப்ராப்ளம். நீ வந்து இந்த இடத்துல குறிச்சிக்கணும். எது கரெக்ட் அப்படின்னு சொன்னால் இதுதான் கரெக்டு, கேபிட்டல் டி தான் போட வேணும். ப்ராக்டிஸ் டைம். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. த மவுஸ் இஸ் ஸ்மால். இந்த டி வந்து என்ன தங்க ஆரம்பிக்கணும், கேபிட்டல் டி. இந்த சென்டென்ஸ் முடியுதுன்னா நம்ம என்ன பண்ண வேணும், ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஐ வாக் டு ஸ்கூல். ஐங்கிறது நம்ம எப்படி ஆரம்பிக்கணும், கேபிட்டலில் ஆரம்பிக்கணும். முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே ஃபுல் ஸ்டாப் போடணும். அடுத்தது ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. ஹீ ஹேஸ் அ புக். பார்த்தீங்கன்னா இங்கே ஹெச் வந்து கேபிட்டல் போடணும். இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சுங்கிறதுனால ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் இந்த இடத்துல. அடுத்தது வி வந்து ஸ்மால் வி போட்டிருக்காங்க, கேபிட்டல் வி போடணும். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் முடிகிற இடத்துல நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்க வேணும். இதெல்லாம் அழிச்சிட்டு மாட்டோம் தங்கம்.
எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். இந்த இடத்துல வந்து இந்த ஐ அதை வந்து மார்க் பண்ணணும், இங்கே டீயை மார்க் பண்ணணும். சவுண்ட்ஸ், சே இட், ஷோ இட், சொல்லு, பாரு. ஷைனி ஃபிஷ், ஃபிஷ்ஷுங்கிற சத்தத்துக்கு ஷைனி ஃபிஷ். ஸ்விம்மிங், ஸ்விஸ், ஸ்விஸ், ஸ்விஸ். சிக் சிக் சிக், சிக் டு சிக், ஸோ ஸ்மால். creep, creep, that is all. Ship at sea, sailing for you and me. Chair and chalk, children sit and talk. சரியாடா தங்கம். இவங்க இதில் ப்ரொனவுன்சேஷன் சொல்லி தந்திருக்காங்க. எஸ்கேச்சுனா ஷ் அப்படின்னு அர்த்தம். எஸ்கேச்சுனா ஷ், ஷைனி. அடுத்தது ஸ்விஸ்ஸு, ஸ்விஸ்ஸு. சரியா, இதெல்லாம் எஸ்ஹெச் வந்ததுன்னா இஷ்ஷுங்கிற சத்தம் வருது. அதுக்கு அடுத்தது சிஹெச், சி அப்படின்னு அர்த்தம். சிக்கு, இச்சுன்னு அர்த்தம். சிஹெச்னா இச்சு. சிக்கு, சிப்பு, கிரிப்பு, இது எல்லாமே வந்து சிஹெச்சில் வருது. அதுக்கு அடுத்தது எஸ்ஹெச்னா ஷ். ஓகேயா, எஸ்ஹெச்னா ஷ், ஷிப்பு. ஷிப்பு சொல்லிடுறோம். சிஹெச்னா ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ப்ரொனன்சியேஷனை வந்து நம்ம கற்றுக்க போகிறதில்ல. சரியா, எஸ்ஹெச்னா ஷ், ஷூ, ஷேப், ஃபிஷ், ஷீப். அடுத்தது சிஹெச்னா ச், சேர், சிக், செஸ், செரி. லிசன் அண்ட் சர்க்கிள், ஷிப், சிப், சின், ஃபிஷ், சோ, சூ, சேர், ஷேர். சரியாடாம்மா, இதில் ஜஸ்ட் ப்ரொனவுன்சியேஷன் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். மேட்ச் த வேர்ட் வித் பிக்சர்ஸ். இதனடா தங்கம் சேர், இதனடா தங்கம் ஷிப்பு, இதனடா தங்கம் செரி. சரியா, அடுத்தது இது என்ன ஷூ, இது என்ன சீஸு, இது என்ன ஷர்ட்டு. ஓ, அது எதுக்கு உண்டான இடத்துல அதை மேட்ச் பண்ணிடலாமா? சரி, ஃபஸ்ட்டு பாடலாமா. சேர், சிஹெச்ஏஐஆர், சேர். ஷிப்பு, எஸ்ஹெச்ஐபி, ஷிப்பு. செரி, ஓகேயா. ஷூ, எஸ்ஹெச்ஓயுஇஎஸ், ஷூஸ். சீஸு, சீஸு. அடுத்தது ஷர்ட்டு, இங்கேருந்து இங்கே ஷர்ட். மேட்ச் பண்ணிட்டோம் மேடமா. அடுத்தது திங்க், கலர் அண்ட் ரைட். திங்க் பண்ணு, கலர் பண்ணு, எழுது. ஐ ஆம் ஸ்மால்னா சின்ன பையன், குட்டி உண்டு. ஐ சே க்ரீப், க்ரீப், க்ரீப். கிரிப், கிரிப், கிரிப். ஹூ ஆம் ஐ, நான் யாரு? நான் வந்து சிக்கு. சிக்குக்கு வந்து என்ன கலர் தாம கொடுக்கலாம்? எல்லோ கலர் கொடுத்துக்கலாமா? கலர் எடு. இந்த கலரே வர மாட்டேங்குது. எல்லோ கலரை எடுத்துட்டோம். நீ வந்து நீட்டாக கலர் பண்ணிக்கணும். எல்லோ கலரில் இந்த சிக்குக்கு கலர் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது செகண்ட் ஒன், ஐ ஹாவ் அ காலர். எனக்கு காலர் இருக்குது. ஷர்ட்டில் காலர் இருக்கும்ல. யூ வியர் மீ டு ஸ்கூல். நீ ஸ்கூலுக்கு என்ன அணிஞ்சிட்டு போவ? ஹூ ஆம் ஐ, நான் யார்? ஐ ஆம் அ ஷர்ட், அது வந்து ஷர்ட்டு. நீ என்ன கலர் யூனிஃபார்ம் போடுவியோ அந்த கலர் பண்ணிக்கோ. மேக்ஸிமம் எல்லோரும் ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால நான் ப்ளூ ஷர்ட்டாக இதை மாற்றுறேன். எப்படி நாம கலர் பண்ணிக்கிற வேணும். சரியாடாமா? தட்ஸ் ஆல்.